ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் யூடியூப்பில் கொடுத்துருக்கிற ஒரு அப்டேட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். சொல்லப்போனால் இது ஒரு தேவையே இல்லாத ஒரு அப்டேட்னு சொல்லலாம். அது என்னென்னா, ஸ்டூடியோ எடிட்டிங்கில் கொடுத்துருக்கிற ஒரு அப்டேட்டு. நீங்கள் ஒரு வீடியோவை அப்லோட் பண்ணதுக்கப்புறமும் ஒரு சில விஷயங்களை எடிட் பண்ணலாம். அது எப்படின்னா, குரோமில் உங்கள் ஒய்டி ஸ்டுடியோவை ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் வீடியோவை கிளிக் பண்ணிங்கன்னா சைடில் எடிட்டிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஒரு சில விஷயங்களை எடிட் பண்ணலாம். அந்த வீடியோவை ட்ரிம் பண்ணலாம் அல்லது கட் பண்ணலாம், ஒரு சில பார்ட்டை கட் பண்ணலாம், ப்ளர் பண்ணலாம், ஒரு சில மியூசிக்கை ஆட் பண்ணலாம், மியூசிக்கை ரிமூவும் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை நீங்கள் ஆட் பண்ணலாம். ஆனால் அப்லோட் பண்ண ஒரு வீடியோவை நம்ம திரும்பவும் எடிட் பண்ணுறப்போ அதை தவறுதலாக எடிட் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. தேவையில்லாத இடத்த ட்ரிம் பண்ணியிருப்போம் அல்லது ரொம்ப முக்கியமான இடத்த கட் பண்ணி எடுத்திருப்போம், ஒரு மியூசிக்கை ரிமூவ் பண்ணியிருப்போம். இந்த மாதிரி தப்பாக நம்ம எடிட் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இது வரைக்கும் எப்படின்னா, நீங்கள் தப்பாகவே எடிட் பண்ணியிருந்தாலும் அதை ரிவர்ட் டு ஒரிஜினல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா திரும்பவும் அது எடிட் பண்ணாத பழைய வீடியோவாக கன்வெர்ட் ஆகும். ஆனால் இனி வரும் காலங்களில் அந்த ரிவர்ட் டு ஒரிஜினல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்காதுன்னு யூடியூப் சைட்லேருந்து சொல்லியிருக்காங்க. இதனால் நீங்கள் அப்லோட் பண்ண ஒரு வீடியோவை எடிட் பண்ணுறப்போ தப்பாக எடிட் பண்ணி சேவ் கொடுத்துட்டிங்கன்னா அந்த வீடியோவை உங்களால் திரும்பி மாற்ற முடியாது. இது உங்கள் வீடியோவை ஒரு நல்லா இல்லாத வீடியோவாக மாற்றலாம். குறிப்பாக மொபைல்லையே யூடியூப் சேனல் ரன் பண்ணுற, மொபைல்லையே வீடியோ எடிட்டிங் பண்ணுற யூடியூபர்ஸ் ரொம்பவே கவனமாக இருக்கணும். நீங்கள் வீடியோ எடிட் பண்ணுறப்பயே நல்லா செக் பண்ணி வீடியோவை எடிட் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒன்ஸ் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் அந்த வீடியோவை எடிட் பண்ணணுன்ட்டு தயவு செஞ்சு நினைக்காதீங்க. குறிப்பாக மொபைலில் யூடியூப் சேனல் ரன் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்பவே டேஞ்சர். ஸோ இந்த அப்டேட்டை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அதே சமயம் யூடியூப் ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் போடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி மறக்காமல் ஆளுங்கிறத செட் பண்ணுங்கள். ஸோ அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.